ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பரான ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ப்ராப்பராக வீடியோவை செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச சேலரி வரைக்கும் உங்களுக்கு 81,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாகும், பட் ரொம்ப வந்துலாம் கம்மியாகாது. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங் அவைலபிளாக வந்து இருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கேட்டகரியில் இருக்க ஆல் பீப்புள்ஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களோட செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, அதாவது இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு ஈஸியாகவே மொபைல் மூலமாகவே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் இந்த ஜாப்க்கு நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களால் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதற்கு கீழே அப்ளைன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிற ஜாப் போஸ்டிங் தான் அந்த 3மே. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் டிஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த 3 ஜாப் போஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது ஸோ முடிஞ்சளவு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500 ஆரம்பிச்சு அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லெவல் 25,000 ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் அதிகபட்ச சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. எம்டிஎஸ் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லெவலில் 18,000 ஆரம்பிச்சு 57,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஜென்ரல் கேண்டிடேட் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி ஜெனரல் கேண்டிடேட்டாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இதில் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, இதில் உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவோட ஆன்சரை நீங்கள் ப்ராப்பராக இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு
சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும் ஈஸியாக இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே லாகின் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது இந்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அப்படி இல்லைனா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் போதும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த வெரிஃபை அக்கௌண்ட் எதற்காக அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபையாக இருக்கா, நீங்கள் ஒரு ஹியூமன் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் வச்சு இதில் உங்களால் லாகின் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே இந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இந்த பேஜில் வந்துட்டு உங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயிலை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸுக்கு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் இந்த பேஜுக்குள்ளே உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ண உடனே நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா இந்த பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ் வந்து இருக்கணும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட தம் ஃபிங்கர் வந்து என்ன மாதிரி கலரில் வைக்கணும், இந்த மாதிரி கலர் மட்டும் தான் வைக்கணும், இப்படிலாம் வைக்கக்கூடாது, கீழே இருக்க மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற சில காமனான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் செக் பண்ணி பார்த்தாலே உங்களால் ஈஸியாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் கிரேடு 2க்கு பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஏயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னாலே போதும் இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு ஆர் 12ஆம் வகுப்பு இல்லை அதற்கு ஈக்குவலண்டாக நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கம் டேக்ஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இதரும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 17 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் மென்னுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, உமனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 41 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உமனை பொறுத்த வரைக்கும் 15 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி எல்லாமே இங்கே ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.